ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். கழக தோழர்கள் உங்களுடைய உழைப்பு தான். நாங்கள் ஒன்று சிறப்பாக இல்லை. சிறப்பாக கலைஞர் சொல்வதை அப்படியே செய்வோம், தளபதி சொல்வதை அப்படியே கேட்டுக்கொள்வோம். எனவே தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள். ஏனால் தலைவரை நாம் மதித்தால்தான் மற்றவர்கள் தலைவரை மதிப்பார்கள் என்ற நோக்கத்திலே தலைவரோடு தலைவர் என்ன சொல்கிறாரோ கழகம் என்ன சொல்கிறதோ அது மாதிரி நடந்தால் இந்த இடமில்ல உங்களுடைய ஒன்றுபட்ட மாவட்டம் 10 தொகுதியுமே இந்த திருநெல்வேலி மாவட்டம் வெற்றி பெறும். அது நான் உங்களுக்கு அப்படி வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் உறுதுணையாக இருக்க முடியுமோ அத்தனை வகையிலும் நாங்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்போம். தமிழ்நாடு அளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் 100க்கு 200% வெற்றி பெறக்கூடிய தொகுதி முதலமைச்சர் இருக்கிற இடம் கொளத்தூர் தொகுதி என்று சொன்னால் அடுத்ததாக பாளையங்கோட்டை மட்டும்தான் வரும். பாளையங்கோட்டை தொகுதி ஏனென்றால் பாளையங்கோட்டை தொடர்ந்து அண்ணன் மைதீன்கானாக இருந்தாலும் வகாபாக இருந்தாலும் தொடர்ந்து பாளையங்கோட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாகவே இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் பெரிய சிறப்பு. எனவே வந்திருக்கிறவர்கள் கலைஞர் நம்முடைய தளபதியுடைய பிறந்தநாள் விழாவை எவ்வாறு சீரோடும் சிறப்போடும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக அறிமுக கூட்டம் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் இன்றைக்கு பார்த்தால் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்மை எப்படியெல்லாம் வீழ்த்துப்பட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சிகளுமே ஒன்றாக சேருகிறார்கள், இல்லை சேர்ந்து விடுவேன் என்கிறார்கள். அதிமுக என்ன சொல்கிறது? நான் சிறப்பான ஒரு கூட்டணி அமைப்பேன் என்கிறார்கள். பாரதிய ஜனதா என்ன பண்ணுகிறது? நாம் எப்படியும் வீழ்த்திப்பட வேண்டும் என்று கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று பாரதிய ஜனதா துடித்து கொண்டிருக்கிறது. புதிதாக ஒரு வந்திருக்கிறவர் யாரை பற்றியுமே குறை சொல்வதை தளபதியும் உதயநிதி அவர்களை மட்டுமே குறை சொல்லி ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் எதிர்க்கக்கூடிய திராணி உள்ள ஒரே கூட்டணி திமுக கூட்டணி மட்டும்தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை கிட்டத்தட்ட கடந்த 8 தேர்தல்கள் நடைபெற்றிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தல் 2 நடந்திருக்கிறது, சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கிறது, ஒன்றிய தேர்தல் நடந்திருக்கிறது, ஒன்றியங்களுடைய ஊராட்சி தேர்தல் நடந்திருக்கிறது, நகராட்சி தேர்தல் நடந்திருக்கிறது. அனைத்து தேர்தல்களிலுமே தளபதி யார் நினைக்கிறாரோ அதுதான் வெற்றி பெற்று வந்திருக்கிறது. எனவே வருகிற காலத்திலும் தளபதியினுடைய கரத்தை வலுப்படுத்த மீண்டும் 69 அண்ணா அவர்கள் வந்தார்கள், 67 69 அவர் மறைந்தார்கள். கலைஞர் அவர்கள் 69க்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு கலைஞர் முதலமைச்சராக வந்தார்கள். இதுவரை 2வது முறையாக 77 எம்ஜிஆர் வந்தார், 80 எம்ஜிஆர் வந்தார், 84 எம்ஜிஆர் வந்தார், 89 கலைஞர் வந்தார், 80 பாராளுமன்றத்தில் கலைஞர் ஜெயித்தார், 86 உள்ளாட்சியில் கலைஞர் ஜெயித்தார். மாறி மாறி வெற்றி வாய்ப்பு இருக்கிறதை தவிர இப்போது தளபதி அவர்களுக்கு ஒரு பெருமையை நாம் தேர்ந்து தர வேண்டும். 5 ஆண்டு காலம் முதலமைச்சர், அடுத்த 5 ஆண்டும் அவர்தான் முதலமைச்சர் என்ற அளவிலே அந்த பெருமையை தேடி தர வேண்டும். எனவே இந்த கூட்டணி எப்படி சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் மதுரைக்கு தெற்கு அனைத்துமே திமுக கூட்டணி தான் வலுவாக இருக்கிறது, யாரோடும் இல்லை. மதுரைக்கு எங்கள் டெல்டா மாவட்டம் 44 தொகுதி, இந்த மதுரை தெற்கு 54 தொகுதி, நமது சென்னை 22 தொகுதி. இந்த இடங்கள்லாம் 100க்கு மேற்பட்ட 150க்கு மேற்பட்ட தொகுதிகள் முழுமையாக திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கிறது. எல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார், அவர் கூட்டணி சேர்ந்தார். ஒன்றுமே இல்லை, நம்மளுக்கு தான் ஜெயிக்கும், தளபதி தான் ஜெயிப்பார். எனவே எல்லா திட்டங்களையும் உங்களை நோக்கி மக்களை நோக்கி தருகின்ற முதலமைச்சருக்கு பக்கபலமாக நாம் இருக்க வேண்டும்.